தேவனுக்கே மகிமை, இயேசுவின் இரத்தம் ஜெயம். எல்லா துதியும் மகிமையும் கனமும் என் தேவனாகிய கர்த்தருக்கே உரித்தாகுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா தேவனே, ஏசப்பா, இந்த இடத்துல போட்டித் தேர்வுகளுக்கான மாணவர்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்க இங்கு நான் நின்று பேச எனக்கு கிருபை பாராட்டியமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்கே நிறைய குழந்தைங்க 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு தேர்வு பயம் இருக்கும். நாங்கள் இன்னும் படிக்கவே இல்லையே, இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள் சரியாக படிக்கலை, எங்களை எல்லா ஆசிரியர்களும் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை பேர் திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கீங்க? சும்மா சங்கூச்சப்படாமல் கை தூக்கணும். எனக்கு தெரியும் நிறைய குழந்தைங்க திட்டு வாங்குறீங்க. 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு எல்லா குழந்தைங்களுமே. எதுக்காக நம்ம திட்டு வாங்குகிறோம்? அந்த திட்டெல்லாம் எதுக்காக? உங்களை பிடிக்காமல் திட்டுறாங்களா? நீங்கள் படிக்காமல் இருக்கிறதுக்காக மட்டும் திட்டுறாங்களா? வேறு எதுக்காகலாம் திட்டுறாங்க? வெரி குட். நல்ல ஒழுக்கங்களை கற்றுக்கணும், கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது, ஒழுக்கமான பிள்ளைங்களா வாழணும், பொய் சொல்லக்கூடாது. முதல்ல நம்ம தேவன் விரும்புகிறதும் அதுதான். கர்த்தருக்கு பயந்து நடத்தலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்கிறாங்க. நம்ம ஏசப்பாவுக்கு பயந்து நடக்கணும். பயந்து நடக்கணும்னா ஐயோ அவருக்கு பயப்படணும், நம்ம கை கட்டி நிற்கணும், அப்படிலாம் இல்லை. நம்ம எப்போவுமே உண்மையான பரிசுத்தமான பிள்ளைங்களாக இருக்கணும். இங்கே நிறைய நம்ம வேறு மத சார்ந்த குழந்தைகளும் இங்கே வந்திருக்கீங்க. ஆனால் நம்ம ஏசப்பா எல்லா குழந்தைகளையும் வாஞ்சையாக அழைக்கிறாரு. சிறுவர்களை என்னிடத்தில் வரவிடுங்கள், அவர்களை தள்ளாதீங்கள்னு சொல்லியிருக்காரு. வாலிப பிள்ளைகளை செவி கொடுத்து கேட்க சொல்கிறார். சரிங்களா? அதனால் ஏசப்பாவை எல்லா பிள்ளைங்களுமே வாஞ்சையாக நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கார். நம்ம பக்கத்தில் நின்று நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்மளை கவனிச்சிட்ருக்கார். சரிங்களா? அதனால் ஐயோ படிக்கணுமே, நம்மளை படிக்க சொல்கிறாங்களே, நமக்கு படிப்பு வரலையே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அம்மா அப்பா இன்னைக்கு நிறைய பேர் கூலி வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் ரிச்சாக இருக்காங்க, சில பேர் மிடில் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் இருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம தான் இருக்கிறதுலே பாவம். நல்ல வசதியானவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், பிள்ளைங்களை பெரிய பெரிய ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறோம், டக்கு டக்குன்னு ஃபீஸை கட்டிடுவாங்க. அதே மாதிரி கூலி வேலை பார்ப்பவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கான பள்ளியில் சேர்த்து வைப்போம் அப்படின்னு அந்த பெற்றோருடைய மனநிலை. இந்த மிடில் கிளாஸ் பேரண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம தான் சரியாக படிக்கலை, நமக்கு சரியான உத்தியோகம் இல்லை, நம்ம பிள்ளைங்களாவது நல்ல பள்ளியில் சேர்ந்து நல்ல ஆசிரியர் பெருமக்கள் கற்றுக் கொடுக்குற பாடங்களை படித்து அதுங்க பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி இந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்மளாம் அந்த உணர்வாக இருக்கோமா? நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி, அவங்க ரத்தத்தை தான் சுண்டி அவங்க சம்பாரிச்சிட்டு நமக்கு ஃபீஸை கட்டுறாங்க. எத்தனை பேர் எத்தனை இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறாங்க தெரியுமா? எங்கள் பள்ளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிகம்தான். அது சொல்லக்கூடாது, ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் எல்லாமே ஃபீஸ் அதிகம்தான். ஆனால் ஏன் அங்கே சேர்க்குறாங்க? எல்லா வசதிகளுமே அங்கே இருக்குது. ஃபேன் இருக்குது, கரண்ட்டு போனோடனே உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஜென்ரேட்டர் போட்டு ஃபேனை போட்டுறாங்க, லைட் போட்டுறாங்க, சகல வசதியும், டாய்லெட்டு எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் என்ன, உங்களுக்கு என்ன வேணும், சுட சுட சாப்பாடா, எல்லாமே மதியம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூலில் நல்ல கல்வி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஞானமான ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம பிள்ளைங்களை அவங்க தாய் தந்தை போல தேற்றி பாதுகாத்து அவங்க வழி நடத்துகிறாங்கன்னு சேர்த்து விட்றாங்க. நிறைய ஸ்கூல்ஸில் அப்படி தான் சேர்த்து விட்றாங்க. ஆனால் நம்ம பெற்றவங்களுக்கும் உண்மையாக இருக்கிறது இல்லை, ஆசிரியர்களுக்கும் உண்மையாக இருக்கிறது இல்லை, நம்ம கூட இருக்கிற பழகிற
நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளுடைய சக தோழர் தோழிகள், பக்கத்து வீட்டுக்காரவங்க யாருக்குமே உண்மையாக இல்லை. முக்கியமாக நம்மளை படைத்த தேவனுக்கே நம்ம உண்மையாக இல்லை. உங்களை நிறைய இடத்துல அவர் மன்னிச்சுக்கிட்டே இருக்கார். நம்ம பிள்ளை இப்போ சரியாயிரும், அப்போ சரியாயிரும். நம்ம அதுக்கு ஒவ்வொரு தடவையும் அது கீழே விழுகிறப்பெல்லாம் அதை கை தூக்கி மேலே கொண்டு வருவோன்னு எல்லா நேரமுமே அவர் நம்மளை மன்னிச்சுட்டே இருக்க மாட்டார். அதனால் நம்மளுடைய கர்த்தருக்கு பயந்து உட்கார்ந்து படிக்கணும். அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாக்காக நீங்கள் படிக்காதீங்க, சரிங்களா? உங்களுக்காக நீங்கள் படிக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா வரணும்னு உங்களை படைத்த தேவன் ஒரு நோக்கம் வச்சுருக்கார், சரிங்களா? எல்லாரையும் எல்லா இடத்துலையுமே உட்கார விடுறதில்ல. முதல்ல இந்த தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் மகத்தான கிருபை. ஆமேன். எல்லா குழந்தைங்களையும், இன்றைக்கி நிறைய குழந்தைங்க இந்த இடத்துக்கு வரல, நீங்கள்லாம் வந்து இங்கே உட்கார்ந்துருக்கீங்கன்னா அது அந்த ஏசப்பாவினுடைய மகிமை தான், அவருடைய கிருபை தான். அதனால தான் இங்கே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க, நிறைய விஷயங்களை கேட்க போகிறீங்க. இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா, இது வரைக்கும் எத்தனை பாடங்களை படித்து முடிச்சிருக்கீங்க? எல்லாமே நடத்தி முடித்து இன்றைக்கி உங்களுக்கு மாடல் எக்ஸாம்லாம் நடந்துகிட்ருக்கோம். நிறைய குழந்தைங்களுக்கு 12ஆம் வகுப்பு சிபிஎஸ்சி குழந்தைங்களுக்கு ப்ராக்டிக்கல்ஸ் ஒரு 2 ப்ராக்டிக்கல்ஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2-3 ப்ராக்டிக்கல்ஸ் தான் இருக்குது எனக்கு தெரியும். அதே மாதிரி அரசாங்க பள்ளிகளில் படிக்கிற குழந்தைங்களும் சரி, இன்னும் மற்ற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இனிமேல் தான் ப்ராக்டிக்கல்ஸ் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் அதுக்கு தயாராகிட்டீங்களா? தயாராக இருக்கீங்க? அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்மளை தயார்படுத்திட்டாங்க. இப்போ பேப்பரை கொடுத்தா எழுதி வைவாலாம் சப்மிட் பண்ணிடுவீங்களா? பேசிடுவீங்களா? எக்ஸ்டர்னல் வந்து பேசிடுவீங்களா? இல்லை. ஏன்னா நம்ம ஆழமான படிப்பை படிக்கலை, அந்த தேர்வை குறித்த பயம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீறுதல் அதிகமாக இருக்குது, நம்ம வயசுக்கு மீறின அந்த மீறல்கள் அதிகமாக இருக்குது. நமக்கு கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களும் சரி, நமக்கு முந்தைய வகுப்பில் நமக்கு நடத்தின ஆசிரியர் பெருமக்களும் சரி, நம்ம பெற்றோரும் சரி, நம்மளுடைய நடத்தையெல்லாம் கவனிச்சுட்டு நீ எங்கே உருப்பட போகிற, நீ எங்கே உருப்பட போகிற, நீ விளங்கவே மாட்ட, என்னுடைய ரத்தத்தை நான் வேர்வையாக சிந்தி உனக்கு நான் ஃபீஸை கட்டுறேன், கடனை வாங்கி ஃபீஸை கட்டுறேன், நீ படிக்காமல் இருக்கியே, கொஞ்சம் கூட உனக்கு உணர்வு இருக்காதா? அதுலேயும் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது உருப்படாதுங்க, போது பாருங்க, எப்படி போது பாருங்க. சில குழந்தைங்களுடைய நடை உடை பாவனையை வைத்து இன்று ஆசிரியர் பெருமக்கள் அந்த குழந்தைய மைனஸாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அந்த குழந்தைக்குள்ளேயும் நிறைய ஞானங்களை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால் யாரையும் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஆள் கிடையாது. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுள் நமக்கு நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காரு, நம்ம தான் பயன்படுத்தாமல் இருக்கோம். நல்ல ஞானவனாக இருக்கணும்னா வேத வசனங்களை வாசிச்சுட்டு கடவுளை கும்பிட்டுட்டு ஏசப்பா முன்னாடி மண்டியிடுங்க, பாவரிக்க பண்ணுங்க. இந்த நிமிஷம் இந்த நொடி நீங்கள் செய்த தவறுகள், பாவங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் மண்டியிட்டு, அப்பா தேவனே என்னையே பொறுப்படுத்திக்கோங்க ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை ஏசப்பா, நான் தவறு பண்ணிட்டேன், என்ன நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் புத்தகத்தை தொட்டு பார்க்கல. ஏதோ டீச்சர் திட்டுறாங்க, அது திட்டுது, ஐயோ அந்த பொம்பளை வந்துருச்சு, ஐயோ அந்த ஆள் வந்துட்டான், வந்தோடனே நம்மளை திட்டுவான், முதல்ல நம்மளை தான் கொஸ்டின் கேட்பான், அப்படின்லாம் நான் பேசினேன் சாமி, என்னை மன்னிச்சிடுங்கப்பா, உங்கள் பிள்ளைப்பா, நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன்ப்பா, உங்கள் பாதத்தில் சரணடைஞ்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சு எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் வேண்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஏசப்பா மனம் உருகிடுவார். ஏன்னா உங்களுக்காக தான் அவர் இருக்கார், நமக்காக தான் அவர் இருக்கார், நமக்காக தான் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் மரிச்சு போயிருக்காரு, நம்ம பாவங்களை மீட்க வந்த ரட்சகர்ப்பா அவர். அதனால் நம்மளை அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார். தேவனை நம்பினோர் கைவிடப்படார். இது எல்லாருக்கும் தெரியும் தானே? இது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இங்கே வந்து நான் 9ஆம் 10ஆம் 11ஆம் 12ஆம் வகுப்புகளுக்கு பிள்ளைங்களுக்கு சில விஷயங்களை சொல்கிறேன் வேத வசனங்கள் மூலமாக. பிரசங்கியில் அதிகாரம் 11 வசனங்கள் 9-10 நீங்கள் வீட்டில் போய் பைபிளை திறந்து வாசித்து பாருங்கள். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சத்தின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து
நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவத்தை பற்றி பக்கமாய் பாவம் வந்தது. புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காங்க, கண்ணால் பார்த்தாலே பாவம் வந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? யாருக்காவது ஏதாவது ஒரு பிள்ளை சொல்லுங்கள் எந்திரிச்சு, நான் எதை பாவம்னு சொல்கிறேன்? கண்ணால் பார்த்தாலே பாவம்னு சொல்கிறாங்களே, இவங்க எதை சொல்கிறாங்க சொல்லுங்கப்பா? ஏசப்பாவை பார்க்குறது பாவமா? நோ. எது பாவம்? சும்மா பயப்படாம சத்தமா சொல்லுங்க. கண்ணால பார்க்கறதே பாவம் எதை சொல்றாங்க? சொல்ல பயமா இருக்கு. எதுக்குமே பயப்படக்கூடாது. அதாவது யோசேப்பு இன்றைக்கு இந்த உலகத்தில் பாவம் நெருங்கிட்டு வருது. யோசேப்பையும் அப்படிதான் பாவங்கள் நெருங்கி வந்துச்சு. ஆனால் அவர் இந்த உலக ஆசை எதுலேயுமே விழாமல் இருந்த நிமித்தம் எகிப்து தேசத்துக்கு அவரை அதிகாரியாக்கினார் தேவன். எல்லா நாடுகளுக்கும் பஞ்சம் வந்தபோது பஞ்சம் தீர்க்கிற மனுஷன் ஆனார். தன்னை குழியில் தள்ளின சகோதரர்களை நேசித்து ஆசிர்வதித்தார். யாரு? யோசேப்பு. அதுபோல் நாம் இன்னைக்கு கண்ணால் பார்த்தாலே பாவம்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது எதெல்லாம் சொல்லவா? செல்ஃபோன். இன்றைக்கி எல்லார் கையிலையுமே கைபேசி இருக்குது. அந்த கைபேசியில் நிறைய செயலிகள், வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம்? ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம். இன்றைக்கி 6th பிள்ளை கூட இன்ஸ்டாகிராம், அதுக்கு ஒரு குரூப் வேறு க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குரூப்பு. அதில் என்ன நீங்கள் கற்றுட்டீங்க? நிறைய இன்னைக்கு இச்சை பொருட்களும் இச்சையான காட்சிகளும் பாவ காட்சிகளையும் பார்த்து இன்னைக்கு நம்ம எல்லா பெற்றோரையும் அவமதிக்கிறோம். நம்ம கற்றுத்தர ஆசிரியரை கூட நம்ம இச்சையாக தான் பார்க்குறோம். உன்னுடைய தாயோ தந்தையோ உன் கண்முன்னே நின்று உனக்கு பாடம் எடுத்தார்கள் என்றால் அவர்களை நீங்கள் அப்படி பேசுவீர்களா? பேசக்கூடாது. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, நான் கண் முன்னாடி பார்க்குறேன். என்கிட்ட படித்த பிள்ளைங்க இன்றைக்கி ஹையர் செகண்டரி போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அது போதுரா. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நம்ம அம்மாடா, நான் தமிழம்மா, அதனால் நிறைய குழந்தைங்க என்னை தமிழம்மான்னு சொல்லுவாங்க. நிறைய குழந்தைங்க அம்மான்னு தான் ஓடி வருவாங்க. அம்மா நல்லா படித்து நம்மளுடைய ஞானமான வார்த்தைகளை கேட்ட பிள்ளைங்க ஓடி வருவாங்க. ஓடி வந்து, அம்மா இந்த பையன் பாருங்கம்மா நம்மக்கிட்ட படித்தவன் தாம்மா, அவன் ஒருத்தனை. ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி எல்லா குழந்தையும் லவ் அப்படின்ற ஒரு இதில் போய் விழுந்துடுறீங்க. அதில் விழுந்து படிக்கிறத மறந்துடுறோம். நம்ம எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், எதுக்காக நம்மளை படிக்க வைக்கிறாங்கன்ற அந்த எண்ணங்களே இல்லாமல் லவ் கேட்டால் அவன் லவ் பண்ணுறான், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கடவுள் நம்மளை விரும்பலை. லவ் அன்புன்றது நம்ம ஏசப்பா ஒருத்தரை மட்டும்தான் லவ் பண்ணணும். எந்த சூழ்நிலையும் லவ் யூ அப்பா, ஜீசஸ் லவ் யூ. உன்னை டீச்சர் திட்டுறாங்களா? ஜீசஸ் லவ் யூ, ஜீசஸ் லவ் யூ, ஜீசஸ் லவ் யூ மனசுக்குள்ளே சொல்லு. நீ என்ன தவறு பண்ணாலும் உன்னை மன்னிச்சிடுவாங்க. உன்னை திட்ட வந்த ஆசிரியர் கூட உன் பக்கத்தில் வந்து என்னப்பா பிரச்சனை உனக்கு, ஏன்பான்னு பேச வருவாங்களே தவிர உன்னை 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்த மாட்டாங்க. எல்லா சூழ்நிலையும் தேவனை பற்றி கொள்ளுங்க. அதே மாதிரி நான் மதுரையில் அரவிந்த் மீரா ஸ்கூலில் வேலை பார்த்தப்ப 10th 12th பேப்பர் வேல்யூஷன் போயிருக்கேன். மெட்ரிகுலேஷன் போது அது ஸ்டேட் போர்டோடு சேர்ந்தது, கவர்மெண்ட்டோடு சேர்ந்தது. சிபிஎஸ்சிக்கு நான் போனதில்லை. ஆனால் எல்லாருமே எப்படி பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு ரூமில் உட்காந்துருவோம், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரூமில் இருப்போம். இந்த சைடு ஒரு 8 பேர், அந்த சைடு ஒரு 8 பேர், இங்கிட்டு ஒரு ஹெட்டு அங்கிட்டு ஒரு ஹெட்டு உட்காந்துருப்பாங்க. உன்னுடைய பேப்பரில் மெயின் ஷீட் நீங்கள் ஃபில் பண்ணியிருப்பீங்க, அதை கிழிச்சிட்டு டம்மி ஷீட் ஒட்டிடுவாங்க. யாருடைய பேப்பர்னே தெரியாது. சரிங்களா? உள்ளுக்குள்ளே நீங்கள் எழுதும் பொழுதே முதல் பக்கத்திலேருந்து ஒரு 10 பக்கம் நீங்கள் தெளிவாக தான் எழுதணும். உங்களுடைய கையெழுத்து மிக அழகாகவும் தெளிவாகவும் இருக்கணும். அதே மாதிரி உனக்கு எந்த வினா சரியாக தெரியுமோ அதை நீங்கள் சரியான முறையில் எழுதியிருக்கணும். எங்கேயுமே ஸ்கிரிபிள் பண்ணக்கூடாது, அதாவது கிறுக்கக்கூடாது. அதே மாதிரி சில பிள்ளைங்க அப்படியே கிறுக்கி 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 இந்த எழுத்தாணிலையெல்லாம் கிறுக்குவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எழுதவே கூடாது. உங்களோட எழுத்துக்களை வடிவமாக எழுதணும். உனக்கு அடிக்கணும்னு இருக்குன்னா
சருசருசுன்னு அடிக்கக்கூடாது. பென்சில் வச்சு சின்னதாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். பெலிகன் ஒயிட்னர் யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் பென் யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ப்ளூ பென் தான். எல்லாம் எழுதி முடிச்சுட்டு சைட் ஹெட்டிங்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா ஸ்கேல் பென்சில் வச்சு கோடு போடணும். ஒவ்வொரு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சோடனே ஸ்கேல் வச்சு கோடு போடணும். உன்னுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் அவ்வளோ நீட்டாக இருக்கணும். இது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இந்த பிள்ளை படிக்குமா படிக்காதான்னு முதல்ல உன் கையெழுத்தை வச்சு தான் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? உன்னுடைய கையெழுத்து தான் உன் தலையெழுத்தை மாற்றும். அதனால் உங்களுடைய எழுத்தை திருத்துங்க. அதே மாதிரி எழுத்து ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். நீ படிப்ப கடன் படிப்பீங்க, ஒப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் எழுத சொன்னால் ஒரு வரியில் 10 மிஸ்டேக் இருக்கும். ஒரு வரியில் 10 மிஸ்டேக் இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு தடவையும் வேல்யூஷன் பண்ணும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய அறியாமையை பார்த்து எனக்கெல்லாம் வருத்தமாக தான் இருக்கும். சில சமயம் நான் வாசிக்கும் பொழுது சிரிப்பாங்க என் பக்கத்தில் இருக்கவங்களாம். சிரிக்காதீங்க மிஸ், அந்த பிள்ளைக்கு இன்னும் தெரியலை, எப்படி படிக்கணும் எப்படி எழுதணும்னு தெரியல. ஒரு தடவைலாம் என் பக்கத்தில் இருந்த சார் என்ன பண்ணிட்டாருன்னா, அது இப்போ ஒரு 10 வருஷம் ஆச்சு, டக்குன்னு பேப்பரை திருத்தி முடிச்சுட்டு எனக்கு தூக்கி போட்டார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய பேப்பர் ஒரு கோபமான ஆள்கிட்ட போனாங்க. அவங்க வீட்டில் 1000 சண்டை இருக்கும். காலையிலே அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி உள்ளே அந்த ஹால்குள்ளே வந்தாருன்னா எல்லார்ட்டையுமே மூஞ்சி தூக்கிட்டு தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களாம் சீனியர்ஸ். அவங்களுக்குலாம் எப்படின்னா ஒரு பேப்பரை தொட்டால் அது கடன் அடிச்சுட்டு போகணும். இந்த அரை மணி நேரத்தில் நான் 10 பேப்பரை முடிச்சுட்டேன்ட்டு வெளியில் போயிடுவாங்க. நாங்கள்லாம் அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க, புதுசு, போய் உட்காந்து நிதானமாக திருத்துவோம். ஐயோ, நம்ம படிக்கும் பொழுது இப்படி தானே பயந்து எழுதியிருப்போம். ஒவ்வொரு பிள்ளையோடைய வாழ்க்கையும் அந்த எக்ஸாமினர் கரெக்ஷனோடைய கையில் தான் இருக்குது. அதனால் ஒவ்வொரு எழுத்தையும் நீ எழுதும் பொழுது நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு உட்காந்து படிங்க, நிதானமாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதுறது எல்லாமே தெளிவாக எழுதிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா முன்னாடி நீ எல்லாமே சரியாக எழுதியிருக்க, உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் தெளிவாக இருக்குது, இதை பார்ப்பாங்க. அதே மாதிரி என்ன சார் அதுக்குள்ளே அடிச்சிட்டிங்கன்னு நான் கேட்குறேன். சொல்கிறேன், என்னம்மா அதை பார்த்தாலே ஆத்திரமாக வருது, இதெல்லாம் எழுத்தா, இதை கிறுக்கி தள்ளியிருக்கேன், அவனுடைய வாழ்க்கை என்ன நினச்சி அவன் எழுதியிருக்கான் அப்படின்னு அவர் சொன்னார். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா, கொடுங்கய்யா, நான் வேணா அவனோட திருத்துறேன். இந்தம்மா நான் திருத்தினது தான், நீ இந்த வருஷம் தானே வந்திருக்க, பேசாமல் போய் உட்காருமான்றார் என்ன. ஆனால் அதுக்கும் மேலே கடைசியாக ஒரு த்ரெட்டை போகும், ஒரு ஹெட்டுக்கிட்ட போகும். இந்த சைடில் நாங்கள் உட்காந்து இங்கிட்டு கொடுப்போம். அவர் அதை பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸுனால் அவங்க 2 பேத்துக்குள்ளே பேசிப்பாங்க. நான் சரியாக தான் திருத்திருக்கேன், ஒழுங்காக அங்கே தூக்கி போடுன்றுவாங்க. அதனால் எப்பயுமே நம்ம எழுதும் பொழுது ஒரு வருஷம் உன்னுடைய உழைப்பு, அந்த உழைப்பு வீணாக்கலாமா? அந்த உழைப்பு வீணாகக்கூடாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் படிக்கிறத தெளிவாக படிங்க. இது வரைக்கும் நிறைய குழந்தைங்க படிக்கலைன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு தாயாக எனக்கு தெரியும், ஒரு ஆசிரியராக எனக்கு தெரியும். நானே என் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், தம்பி எந்திரி சாமி, டைம் ஆயிடுச்சியா, எந்திரிச்சு படிப்பா. இது வரைக்கும் படிக்கல சாமி, இந்த 2 மாதம் படி சாமி, உனக்கு டைமே இல்லைப்பா. கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் மட்டும் போதாது. கடவுளுடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபை நமக்கு வேணும். சரிங்களா? அதனால் காலையில் இயர்லி மார்னிங் எந்திரிங்க, நீ ஆயத்தமாயிட்டு படு. கடவுளே ஏசப்பா நான் தூங்குறேன், காலையில் நீங்கள் என்னை தட்டி எழுப்புங்க, அதிகாலை என்னை எழுப்புங்க. நீ ஆயத்தமாயிட்டு நீ என்ன பண்ணுற, அலாரம் வச்சுட்டு படு. 3 மணிக்கு அலாரம் வச்சின்னா ஏசப்பா உன்னை 2:30க்கெலாம் எழுப்பி விட்டுருவார். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். சரிங்களா? எனக்கு வயசு இன்றைக்கி 39. என் வயசில் என் அனுபவத்தில் எங்களுக்கெல்லாம் அவ்வளோ வேலை, ஸ்ட்ரெஸ்ஸு. இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸுலையுமே நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கணும் அப்படின்னு வாஞ்சையாக இருக்கிறதுனால என் பிள்ளைங்கள்ட்ட நான் சொல்லுவேன், தம்பி 3 மணிக்கு அலாரம் வை சாமி அப்படின்னு சொல்லிட்டு படுத்தேன். என்னை ஏசப்பா 2:30க்கெல்லாம் எழுப்பி விட்டுறார். அது பயம் கர்த்தரை நம்ம தேடணும். அவரை தேட தான் நம்மளுக்கு ஞானம் வரும், நமக்கு அறிவை கொடுப்பாரு, நமக்கு தெளிவை கொடுப்பாரு, புத்தியை கொடுப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பார். அதனால் ஏசப்பாவை பற்றி கொள்ளுங்க, அவர் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. ஏசப்பா இது வரைக்கும் நான் எந்தெந்த சாமியை நம்பிட்டேன், இன்றைக்கி உங்கள் சமூகத்துக்கு நான் வந்திருக்கேன், என்னையை நீங்கள் இறுக பிடிச்சிக்கோங்க ஏசப்பா. என் கையை நீட்டி உங்ககிட்ட வந்துட்டேன், என்னையை நீங்கள் இறுக பிடிச்சிக்கோங்க, என்னையை பற்றி கொள்ளுங்க ஏசப்பா, நான் உங்ககிட்ட வந்துட்டேன்
அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டார். நான் உனக்கு ஞானத்தை கொடுக்குறேன். யார் யார் உன்னை தூஷணம் பண்ணாங்களோ, நீ விளங்கவே மாட்டேன்னு சொன்னாங்களோ, அவங்க முன்னாடி உன் தலையை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். அல்லேலூயா. அதனால நீங்கள் அவரை நம்புங்க, ஏசப்பாவை நம்புங்க. அவரை நம்பி நீ உட்காந்து படி. இதுவரைக்கும் நீ படிக்காத புரியாத பாடங்களை கூட அவர் உனக்கு தெளிவாக விளங்க வைப்பார். உன் ஆசிரியர் விளங்க வைத்ததை விட உன் தேவனாகிய ஆண்டவர் உனக்கு விளங்க வைப்பார். சரிங்களா? அதனால நிறைய பேர் பேச உங்களுக்கு ஆலோசனை வழங்க காத்துட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் தேவனை உங்கள் பக்கத்தில் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எந்த மதமாக இருக்கட்டும், எந்த பிள்ளைங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஏசப்பாவை மட்டும் கும்பிடுங்க. உங்கள் வீட்டில் திட்டுவாங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அவங்கக்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? சொல்லாமல், ஏசப்பா நான் உங்களை நினைக்கிறேன், நான் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்கேன், என்னை மக்குன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் தேராது, இதை ப்ரைவேட்டாக எழுத விடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் ஆங்கிலோ இண்டியன், எங்களுடைய ஹெச்ஓடி ஐயா, அதே அரபின் மீரால தான் நான் சொல்கிறேன். அங்கே தான் நான் ஹையர் செகண்டரி எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே ப்ரைமரியும் அப்பர் ப்ரைமரி எடுக்கிற அச்சுதா ஸ்கூலில். அங்கே அந்த பையனை ப்ரைவேட்டாக, அவங்க அம்மா பெரிய கோஆர்டினேட்டராக இருக்காங்க. அந்த பையன் பேர் ரொசாரியோ. அதான் நல்ல பையன், ரொம்ப சமத்து, சேட்டை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 10th எங்களுக்கு ஒரு நாள் மாலை வேலை, இரவு 8 மணி கிளாஸில் நாங்கள் உட்காந்துருக்கோம். அந்த பையனை துரத்தி விட்டுட்டார் எங்கள் ஹெச்ஓடி. ஏங்க அவனை துரத்தி விட்டுட்டீங்கன்னாப்பா அவன் என்கிட்ட ஓடி வர்றான். அம்மா அப்படின்ட்டு ஓடி வரும் பொழுது, என்னடா கண்ணு ஏம்மா என்கிட்ட வர்றீங்க அப்படின்னப்ப, போடா நீ என்கிட்ட வந்தீன்னா ஐயா திட்டுவார்றா, உங்கள் ஐயா திட்டுவார், நீ உங்கள் ஐயா வகுப்பில் போய் படின்னு சொன்னப்போ, என்னை ப்ரைவேட்டாக எழுத சொல்கிறாங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. அப்போ ஹெலன் மார்க்கஸ்னு எங்களுடைய பிரின்சிபல் மேம் இருக்காங்க, அவங்கள நாங்கள் அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அவங்கக்கிட்ட நான் போய் பேசுகிறேன். அம்மா அந்த பையனை நான் பொறுப்பெடுத்துக்கிறேம்மா, அவனை பாஸ் பண்ண வச்சு 70% கொண்டு வரதுக்கு என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி போய் நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். நான் உன்னை நம்பி இந்த பையனை உன் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா, நீ அவனை பொறுப்பெடுத்துக்க. அவங்க அம்மா அழுகுறாங்க. இந்த ஸ்கூலில் நான் ஒரு பெரிய இடத்துல இருக்கேன், பொறுப்பில் இருக்கேன், ஆனால் என் பிள்ளைக்கே இங்கே வழி இல்லைன்னு சொல்கிறாங்களே மேம், நான் என்ன பண்ணுவேன் எழுதும்போது, நீங்கள் கவலைப்படாதீங்க மேம், நம்ம கர்த்தரை நம்புகிறவங்க, நம்ம ஏசப்பாவை கும்பிட்றவங்க, நம்மளுக்கு ஒருபோதும் அவர் நம்மளை வெட்கப்பட விட்டு போக மாட்டாருன்னு சொல்லிவிட்டு அந்த பையனை நான் கூப்பிட்டு படிக்க வச்சு, அவனுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ இது வரைக்கும் எத்தனை வருஷம் வந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து வச்சு, இந்த ஒன்பாடெல்லாம் படித்தம்பி, இதெல்லாம் படித்தம்பி, எழுத்துக்குட்டி ஆனாவனா அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஆங்கிலோ இண்டியன் பையன். அவனுக்கு ஆனாவனா சொல்லிக் கொடுத்து, இக்குங்க சொல்லிக் கொடுத்து, 247 எழுத்தையும் அவனை 3 நாளில் கற்றுக் கொடுத்து, அவனை எழுத்துக்கூட்டி வாசிக்க வச்சு, தமிழில் அவனை 85 மார்க் எடுக்க வச்சேன். நான் ப்ரைவேட்டாக போய் எழுதணும்னு சொன்ன பையனை அதே ஸ்கூலில் நான் அவனை 85 மார்க் எடுக்க வச்சேன்னா கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுத்தார். என்னைய அவங்க முன்னாடி வெட்கப்பட விட்டு போக வைக்கல. அதே மாதிரி அந்த பையனை வெட்கப்பட்டு போக வைக்கல. அந்த பையன் 357 மார்க் எடுத்தான். ப்ரைவேட்டாக எழுதணும்னு சொன்ன பையன் கர்த்தரை நம்பி போனான். நான் சொன்னேன், தம்பி நீ பிறப்பிலேயே ஒரு கிறிஸ்துவன் நம்புறப்பா, ஏசப்பாவை நீ நம்புற, நீ அவரை நம்பிக்கூடா, வேறு யாரையும் நம்பாதடா, நீ என்கிட்ட படிக்கவா. என் வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. ஒரு 4 பசங்க எங்கள் வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. அப்போ என் பசங்களாம் குட்டி பசங்க, அவனுங்களுக்கு டீ போட்டு கொடுத்து நைட்டு விடிய அவங்களை எங்கள் வீட்டில் உட்கார படிக்க வச்சு தூங்க வச்சு காலையில் தான் அமுச்சு விடுவேன். அந்த மாதிரி நிறைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களை மேலும் மேலும் உயர்த்துறதுக்காக, நல்ல மதிப்பெண் எடுக்க வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆசிரியர்களை தேடி போங்க. உங்களுடைய தேவன் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்துவார். சரிங்களா? நம்மெல்லாம் ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாமா? ஏசப்பா தேவனே, ஆண்டவரை, இந்த வேளையில் இந்த குழந்தைகளுக்கு ஞானமுள்ள புத்தியுள்ள ஆலோசனைகளை வழங்க இங்கு நின்று இந்த தேவ சமூகத்தில் நின்று பேச எனக்கு கிருபையும் பலனும் கொடுத்த என் தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த குழந்தைகள் அனைவரும் உங்களை நம்பி வந்திருக்கிறாங்க ஏசப்பா. அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஏசப்பா. உங்கள் இரத்தத்தை தெளித்து அவர்களை சுத்தம் செய்து அவர்களுக்கு கல்வி ஞானத்தையும் கேள்வி ஞானத்தையும் கொடுங்க ஏசப்பா. உங்கள் கரத்தில் இந்த குழந்தைங்களெல்லாம் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. அவங்களை நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க. அவங்க உங்களை நினையாமல் இருந்தாலும் நீங்கள் அவர்களை நினைந்து அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு ஞானத்தை வழங்குவீர்களாக. ஆமேன். இங்கே பாருங்கப்பா, ஒரே ஒரு ஜெபம் சொல்கிறேன், அதை டெய்லி சொல்லுங்கள்.
2 தீமோத்தேயுல அதிகாரம் 1 வசனம் 7 தினமும் நீங்கள் இந்த ஜெபத்தை பண்ணணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆமேன். இந்த வசனத்தை நீங்கள் டெய்லி கன்வர்ஸ் பண்ணணும். நிறைய வசனங்களை நீங்கள் கன்வர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஏசப்பா உங்களோடையே வருவார், உங்களோடையே இருப்பார், உங்களோடைய வாசம் பண்ணுவார், உங்களுக்கு நித்திய ஞானத்தையும் ஜீவனையும் கொடுப்பார். அவரே நம்மளுடைய வழி, அவரே நம்மளுடைய ஒளி, அவரே நித்திய ஜீவனாக இருக்கிறார் என்று எனது உரையை முடித்துக்கொள்கிறேன். நன்றி. இங்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எனது சகோதரர் திரு மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.